அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரசுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் 8வது ஊதிய குழுவின் ஊதிய மாற்றம் குறித்த மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் பணவீக்கம் சுமார் 56% அளவுக்கு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு ஊழியர்களின் ஊதியத்தை நிர்ணயிக்கும் பிட்பேங்க் ஃபேக்டர் இந்த முறை கணிசமாக உயர்த்தப்படும் என்று கூறப்படுகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட 7வது ஊதிய குழுவில் இது 2.57ஆக பிட்பேங்க் ஃபேக்டர் நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி ஒரு மத்திய அரசு ஊழியரின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 உள்ளது. அடுத்த ஒரு ஊதிய குழு 2036 தான் நியமிக்கப்படும் என்பதால் அடுத்த 10 வருடங்களுக்கான குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த முறை பெரிய அளவில் ஊதிய பெருக்கம் இருக்க வேண்டும் என்பது ஊழியர்களின் பிரதான கோரிக்கையாகும். தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி இந்த பிட்பேங்க் ஃபேக்டரின் அடிப்படையில் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 92% முதல் 283% வரை உயர வாய்ப்புள்ளது. பிட்பேங்க் ஃபேக்டர் 1.92ஆக ஏற்கப்பட்டால் 92% உயர்வுடன் புதிய குறைந்தபட்ச சம்பளம் 34,560ஆக இருக்கும். 2.8ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 186% உயர்வுடன் அடிப்படை சம்பளம் 51,480ஆக அதிகரிக்கும். ஒருவேளை 3.68ஆக ஏற்கப்பட்டால் 268% உயர்வுடன் ரூபாய் 66,240ஆக அதிகரிக்கும். ஊழியர்களின் பணிநிலையை பொறுத்து இந்த சம்பள விகிதங்கள் பெருமளவு மாறுபடும். உத்தேச கணிப்புகளின்படி லெவல் 1 ஊழியர்களுக்கு ரூபாய் 32,000 முதல் ரூபாய் 69,000 வரையிலும், லெவல் 5 ஊழியர்களுக்கு ரூபாய் 53,000 முதல் ரூபாய் 1,11,000 வரையிலும் சம்பளம் கிடைக்கலாம். அதிகபட்சமாக லெவல் 18இல் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு அடிப்படை சம்பளம் 4,57,000 தொடங்கி 9,57,000 வரை உயரக்கூடும். தற்போது நடைமுறையில் இருக்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான ரூபாய் 18,000 அளவீடு பிட்பேங்க் ஃபேக்டர் 3.833ஆக நிர்ணயம் செய்யும் போது 69,000ஆக உயரும். NCJCM அமைப்பு இதே அடிப்படையில் பென்ஷன் அளவீட்டையும் கணக்கிட வேண்டும் என அறிவித்துள்ளது. தற்போது 8வது ஊதிய குழுவின் பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் மத்திய அரசு ஊழியர்களின் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.